நம்ம தினமும் பார்க்குற ராசி பலனில் ஆறாவதாக வரக்கூடியது இந்த கன்னிராசி. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரக நிலைகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த பங்குனி மாதம் இப்போ தொடங்கிடுச்சுங்க. 12 மாதங்கள்லையுமே தமிழ் மாதத்தில் கடைசியாக வரக்கூடியது இந்த பங்குனி மாதம். இந்த மாதம் முழுவதுமே சூரிய பகவான் மீன ராசியில் பயணம் செய்வார். அதனாலேயே இந்த மாதத்தை மீன மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியன் மீன ராசியிலையோ ராகுவோட சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய் 2ஆம் தேதி கும்ப ராசிக்கு செல்றார். புதன் 12ஆம் தேதி மீன ராசிக்கு செல்றார். மேச ராசிக்குமே இடம்பெயர போகிறார். 27ஆம் தேதி வக்கரக்கடை அடைந்து புதன் மீன ராசிக்கு வருவார். குரு மேச ராசியிலையும் கும்ப ராசியில சுக்கிர பகவானும் சனி கும்பராசியிலும் ராகு மீன ராசியிலும் பயணம் செய்ய போறாங்க இந்த மாதம் முழுவதுமே. இந்த கிரக நிலைகளால் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன, சாதகமான வாய்ப்புகள் என்ன நடக்கும், பாதகமாக என்ன வாய்ப்புகள் நடக்கும், இந்த பாதகமான விஷயத்திலிருந்து நீங்கள் தப்பிக்க என்ன செய்யணும், இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அறிவுத்திறனை அள்ளித்தரும் புதன் பகவான அதிபதியாக கொண்டவங்க கன்னிராசி அன்பர்கள். வாக்கு வன்மையான வழக்குகளை கூட பேசி தீர்க்கக்கூடிய வல்லமை உங்ககிட்ட இருக்கும். இந்த கன்னிராசியில் உத்திரம், அஸ்தம், சித்திரை அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் தீர புதன் கிழமையில நவகிரக வழிபாடு செய்கிறது உங்களோட வாழ்க்கையில் பல முன்னேற்றத்தையும் காரியத்தடைகளை விளக்கி சிறப்பான பயன்களை பெற நவகிரகங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சிங்கன்னா ஆச்சரியப்படும் வகையில் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா வாரமுமே புதன்கிழமை நாட்களில் நீங்கள் நவகிரக வழிபாடை செஞ்சுருங்க, நல்ல பயன்கள் உண்டாகும். மேலும் நவகிரகத்தில் இருக்கும் புதன் பகவானுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. புதன் பகவானின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் புதன் பகவான் அதிபதியாக கொண்டுள்ள நீங்கள் புதன் கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்கிறதுமே உங்களோட வாழ்க்கையில் பல முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் என்றாலும் ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அறிவுத்திறனை அள்ளித்தருகின்ற புதன் பகவான அதிபதியாக கொண்ட உங்களுக்கு வாக்கு வன்மையான வழக்குகளை பேசி தீர்க்கக்கூடிய வல்லமை பிறக்க போகுது. அரசாங்க ரீதியிலிருந்து வந்த தேக்க நிலை மாறப்போகுதுங்க இந்த மாதம். மேலதிகாரிகள் கொடுக்கக்கூடிய வேலையை நீங்கள் தட்டாமல் செய்து மதிப்பு பெற போறீங்க. குடும்பத்திலையுமே மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்கும் வாய்ப்பு அமைய போகுது. அது மட்டும் இல்லாமல் பழைய பாக்கிகளை அக்கறையோடு நீங்கள் வசூல் செய்ய போறீங்க. அரசாங்க ஊழியர்கள் நேர்மையாக பணியாற்றி பொதுமக்களின் வாழ்த்து பெறக்கூடிய யோகம் இருக்கு. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கும். தடைபட்டிருந்த காரியங்கள் சாதகமாக முடியும். இரும்பு சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக பணியாற்றணும். அதே போல நோய் நொடிகள் விலகுவதற்கான வாய்ப்புமே உங்களுக்கு இறைவனின் அருளை உண்டாக போகுது. இந்த பங்குனி மாதத்தில் உத்திரம், அஸ்தம், சித்திரை உங்களுக்கு கிரக நிலைகள் அப்படிங்கிறது தன வாக்கு ஸ்தானத்தில் கேதுவும், பஞ்சமஸ்தானத்தில் சனியும், சப்தமஸ்தானத்தில் குருவும் சூரியனும் புதனும், அஷ்டமஸ்தானத்தில் ராகுவும் சுக்கிரனும், தொழில் ஸ்தானத்தில் செவ்வாயும், இந்த மாதிரியான கிரக நிலைகள் இருக்குது. இந்த கிரக நிலைகளால் உண்டாகக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது இந்த மாதம் பெரியவங்களோட ஆதரவு உங்களுக்கு பக்க பலமாக அமைய போகுது. எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கும். மற்றவங்களுக்கு உதவி செய்வதன் மூலம் சமூகத்தில் அந்தஸ்தும் மரியாதையும் கிடைக்கும். தூர தேச பிரயாணங்களுக்கான சூழ்நிலை வரும். சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையில்லாமல் நடக்கும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்க வேணா நீங்கள் ஒரு வழிபாடு செய்யலாம், ஒரு பரிகாரமும் செய்யலாம். நம்ம புதன்கிழமையில நாராயணன் வழிபாடு செய்ய சொன்னோம், அதையும் செஞ்சுட்டு இந்த கந்திரஸ்ரீ கோளாறுகள்லேருந்து விலகினாவே பெரும்பாலான ஆரோக்கிய குறைபாடு உங்களை விட்டு போயிடும். ஒரிஜினல் கருங்காலிங்கிறது நல்ல பயனை கொடுக்கும். ஒரிஜினல் கருங்காலி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்க முடியும். 90 87 67 77 89 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கருங்காலி மாலை, கருங்காலி மோதிரம், கருங்காலி பிரேஸ்லெட் அப்படின்னு 3 வகையாக இருக்குது. உங்களுக்கு என்ன ஒரு பொருள் தேவைப்படுதோ பிடிச்சிருக்கோ அதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த ஆரோக்கிய குறைபாடு கந்திருஷ்டி குறைபாடுகள் எல்லாம் இருந்துமே நீங்கள் முழுமையாக மீண்டு வர இந்த கருங்காலி உறுதுணையாக இருக்கும். அதே போல் வியாபாரம் செய்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு உங்களோட துணிச்சலான செயலின் மூலம் லாபம் நிறைந்த வியாபாரமாக உங்களால் உருவாக்க முடியும். அதே சமயம் தொழிலை விரிவுபடுத்துவது பற்றின ஆலோசனை இருந்துச்சுன்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான பயன் கொடுக்கும். அதற்கான ஆலோசனையிலுமே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய யோகம் இருக்குது.
அதே போல் அனுபவபூர்வமான அறிவுத்திறன் உங்களுக்கு இந்த மாதம் கை கொடுக்கும். அதாவது உங்களோட தொழில் வியாபாரத்தில் முன்னோடியாக திகழ்கிறாங்க இல்லையா, அவங்களோட பக்கபலமாக அவங்களோட செயல்கள் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு திறமை அதிகரிக்கும். ஷேர் மார்க்கெட்லேயுமே முன்னேற்றம் உண்டாகும். எடுத்த காரியத்தை எல்லாமே நல்லபடியாக நடத்தி முடிச்சு காட்ட போகிறீங்க. பதவி உயர்வு கிடைக்கும். தொழில் நிமித்தமாக வெளியூருக்கு அடிக்கடி செல்லக்கூடிய யோகம் இருக்குது. குடும்பத்திலையுமே உங்களுடைய பிள்ளைகளால் நன்மை உண்டாக போகுது. அவங்களால சந்தோஷம் கிடைக்கும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்துக்கிட்டு திறம்பட செயல்பட முடியும். உறவினர்கள் வருகை இருக்கும். வீடு வாகனம் வாங்கும் முயற்சி சாதகமான பலனை கொடுக்கும். நண்பர்கள் மூலம் உதவிகள் தக்க சமயத்தில் வந்து சேரும். வாகனங்களோட சேர்க்கை இருக்குது. பெண்களுக்கு உங்களோட செயல்களுக்கு மற்றவங்களோட ஆதரவு பக்கபலமாக இருக்கும். மற்றவங்களுக்கு உதவி செய்து அதன் மூலம் மதிப்பு பெற போகிறீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துறது நல்லது. எளிதில் முடிய வேண்டிய காரியம் கூட கொஞ்சம் உங்களுக்கு தாமதமாகும். எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுறது சிறப்பு. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மன தைரியம் உண்டாகும். எந்த ஒரு விஷயத்தையுமே எதிர்கொள்ளும் துணிச்சல் ஏற்படும். எதிலையுமே முன்னேற்றம் வரும். இஷ்டத்திற்கு விரோதமான காரியம் நடந்தாலுமே முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான காரியங்கள் நல்லபடியாக இருக்கும். எதிர்பார்த்த நல்ல ஒரு அனுபவத்தை எல்லாமே நீங்கள் இந்த மாதம் பெறக்கூடிய யோகம் இருக்குது. கன்னி ராசியில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு திட்டமிட்டு செயல்படும் உங்களுக்கு பிறந்திருக்கும் மாதம் யோகமான மாதமாக அமைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்குவார். பணியில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் நினச்ச இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் யோகம் இந்த மாதம் உண்டாக போகுது. வியாபாரிகள் தங்களோட தொழிலை விரிவு செய்வதற்காக வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பும் அமையும். குரு பகவான் உங்களோட ராசியை பார்க்கறதுனால இதுவரைக்கும் ஞான மோட்சக்காரகன் கேதுவால் ஏற்பட்ட சங்கடங்கள் நெருக்கடிகள் எல்லாமே உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்க போகுது. மனதில் ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் உண்டாகும். இதன் மூலம் உங்களோட சிறப்பான செயல்களால் செல்வாக்கு உயரும். எடுத்த வேலைகளை நினச்சபடி முடிச்சு காட்ட போகிறீங்க. சகோதரர் வகையில் உங்களுக்கு உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும். குடும்பத்தில் சுப செயல்கள் நடக்கும். சுப செலவுகள் உண்டாகும். பிள்ளைகளால் பெருமை வரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல் வரும். திருமண வயதில் உள்ளவங்களுக்குமே தகுதியான வரன் கிடைக்கும். பொது தேர்வு சந்திக்கும் மாணவர்களுக்கு எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். அதன் பிறகு அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதுலேயுமே நினைச்ச இலக்கை அடைஞ்சிட்டு வரவங்க தான் நீங்கள். உங்களுக்கு இந்த மாதம் நன்மையான மாதமாக பல விஷயங்கள் அமைஞ்சிருக்கு. சத்ரு ஜெயஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவானால் செல்வாக்கு உயர்ந்து காணப்பட போகுது. உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த பாதிப்பு விலகிடும். தொழிலில் ஏற்பட்ட போட்டி பொறாமைகள் சரியாகிடும். இழுபறியாக இருந்த வழக்குகள் சாதகமாக அமையும். நினச்ச வேலைகளை நினச்சபடி நடத்தி கொள்ளக்கூடிய நிலை உருவாகும். குருவால் நீண்ட நாள் கனவு நனவாகும். விலகி சென்ற உறவினர்கள் தேடி வருவாங்க. பணிபுரியும் இடத்துல செல்வாக்கு உயரும். புதிய முயற்சிகளை மேற்கொண்டு அதில் வெற்றியடைய வாய்ப்பும் இருக்குது. அதே போல் ராகு சூரியன் குரு ஆகியோர் உங்களோட ராசியை பார்க்குறதுனால செயல்களில் வேகம் இருக்கும். எடுத்த வேலையை உடனே முடிச்சிட மாதிரியான எண்ணம் தோன்றும். சூழ்நிலைகளையுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கௌரவம் அந்தஸ்து செல்வாக்கு உயரும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை காணாமல் போகும். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். குடும்பத்திலையுமே ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை வரும். அதன் பிறகு சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு எதுலேயுமே வேகத்தோடு செயல்பட்டால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத நம்புறவங்க தான் நீங்கள். உங்களுக்குமே இந்த மாதம் ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு. மாத தொடக்கத்தில் செவ்வாய் பகவான் உங்களோட வேலைகள் எல்லாமே நீங்கள் நினச்சபடி நடத்தி தருவார். பிறரால் முடியாதுன்னு சொல்லிட்டு கைவிட்டுட்டு போன வேலையுமே நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிச்சு காட்ட போகிறீங்க. தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். அதுவும் 7ஆம் தேதி முதல் செவ்வாய் முதலீடுகளை இரட்டிப்பாக்க போகிறார். 30ஆம் தேதி முதல் புதன் பகவானுமே கொஞ்சம் இழுபறியாக இருந்த ஒப்பந்தத்தை எல்லாமே கையெழுத்தாகக்கூடிய யோகத்தை கொடுப்பார். வியாபாரத்தை விரிவு செய்வதற்காக நீங்கள் எடுக்கிற முடிவுகள் சாதகமாக அமையும். வங்கியில் கேட்ட பணம் கிடைக்கும். மாதம் முழுவதுமே 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனியும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவும் உங்களோட நிலையை நல்லபடியாக உயர்த்தி காட்ட போகிறார். இது வரைக்கும் உங்களோட வாழ்க்கையிலையும் சரி தொழிலையும் சரி முன்னேற்றத்தில் இருந்த பிரச்சனை நெருக்கடி போராட்டம் இது எல்லாமே உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்க போகுது. குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்புமே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திரங்களுக்கு உண்டாகும். கலஸ்திரகாரகன் சுக்கிரன் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால எதிர்பாலினத்தினால ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வந்துடும். தம்பதிகள் ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து போகிறது நல்லது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது.
மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். மேற்கல்விக்காக எடுக்கும் முயற்சி வெற்றியடையும் யோகத்தை கொடுக்கும். ஏன்னா நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.